வீட்டில் முட்டை இருந்தால் 10 நிமிஷத்துக்குள்ள சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெசிபி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு தடவை இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மறுபடி செய்வீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முட்டை தொக்கு ரெசிபிக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். பவுலில் இருக்க இந்த ஒரு முட்டை மட்டும் நான் பாயில் பண்ணலை. நீங்கள் செய்ய போகிற அளவுக்கு எத்தனை முட்டை சேர்த்துக்கிட்டாலும் சரி, ஒரு முட்டை மட்டும் பாயில் பண்ணாமல் எடுத்து வச்சுருங்க தனியாக. மீதம் இருக்க 3 முட்டையும் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ண இந்த 3 முட்டையும் 1/2 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாயில் பண்ணாத ஒரு முட்டையை பவுலில் உடச்சி சேர்த்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க, தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தண்டோடு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்குறதுனால தொக்கோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்த பொருட்கள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம முழுமையாக மையாக அரைக்காமல் 3/4 பதத்துக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறி வரணும் லேசாக. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டும் வெங்காயத்து கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் மிக்ஸி ஜாரில் 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துருக்கனால இதோட பச்சை வாசம் போகிறதுக்கு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 2-3 மினிட்ஸ் கழித்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசம் போய் 2-3 நிமிஷத்தில் பவுலில் உடச்சி வச்சுருந்த ஒரு முட்டையை நடுவில் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை கலந்து விடாமல் மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை நல்லாவே வெந்து வந்திருக்கும். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்களா, அடிப்பகுதி நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த முட்டையை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறோன்னா, அப்போ தான் தொக்கில் நம்ம சாப்பிடும்போது முட்டையோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், முட்டையை திருப்பியாச்சு. இன்னொரு பக்கமும் முட்டை வேகட்டும். இந்த ஸ்டேஜிலே ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் எல்லா பீசஸையும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரு இருக்கிற பக்கம் மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ நடுவில் உடச்சி ஊற்றின முட்டையில் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியில் இந்த சீரகமும் மிளகுத்தூளும் சேர்க்கும் போது இந்த தொக்கோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்ததும் முட்டையை லேசாக கொத்தி விட்டுட்டு கட் பண்ணி சேர்த்த முட்டையெல்லாம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பீசஸும் திருப்பினதுக்கு அப்புறமா மூடி போட்டு 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுட சுட சாதத்து கூட சப்பாத்தி கூட இந்த முட்டை தொக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த முட்டை தொக்கு ரெசிபி அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.